ஆண்டவர் இயேசுவின் நாமத்துக்கு நன்றி சொல்லி நாம் உயர்த்த போகிறோம். இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா கற்றுக்கொண்டு நீங்கள் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா. உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாள் முறிஞ்சதும் வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. வெங்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாள் முறிஞ்சதும் வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. மறுபடியும் சொல்லுங்க, வெங்கல கதவு முறிஞ்சு போச்சு, மறுபடியும் சொல்லுவோம், வெங்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாள் முறிஞ்சதும் வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையிலே. ஓ நன்றி 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 இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையிலே. இயேசுக்கு போனதால கவலையே இல்ல, சித்தனாவும் போனதால கவலையே இல்ல, இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால, ரெங்கபோத்த தந்தீங்க கிருபையினால. இயேசுக்கு போனதால கவலையே இல்ல, சித்தனாவும் போனதால கவலையே இல்ல, இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால, ரெங்கபோத்த தந்தீங்க. இயேசுக்கு போனதால கவலையே இல்ல, இடம் கொண்டு நான் பிறகு நினைச்சதுனால, வெங்க போத்த கிருபையினால. நன்றி 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 இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம். ஓ நன்றி 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 தேவா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையிலே வாழ்கிறோம் நாதா. என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க, சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத. நன்றி
எத்தனை பேர் கர்த்தருடைய கிரியைகளிலே மகிழ்ந்திருக்கிறீர்கள்? மனுஷன் செய்கிற கிரியையினால மகிழ்ச்சி வராது. ஆனால் கர்த்தர் சில வேலையில நம்முடைய வாழ்க்கையில நாம் போகிற அந்த பாதையில அவர் செய்கிற கிரியைகள் உங்களுக்கு எனக்கும் நிச்சயமாகவே மகிழ்ச்சியை உண்டாக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய கிரியை என் வாழ்க்கையில் இருக்கிறது. அதுக்கு மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய கிருபை என் வாழ்க்கையில முழுவதும் இருக்கிறது. அவருடைய கிருபை இல்லைன்னா நான் வாழ முடியாது, ஓட முடியாது. சில நேரத்தில் ஏசேக்கு போல அனுபவம் இருக்கலாம், சித்னாவை போல அனுபவம் இருக்கலாம். நம்ம சொல்லணும், இல்லை இல்லை இல்லை, அது போனதுனால நான் கவலைப்பட போறதில்லை. ரெகபோத் என் வாழ்க்கையில தொடங்க போறதை நினைச்சு கர்த்தரை துதிக்கிறேன், அவரை மகிமைப்படுத்துறேன் என்று ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தணும். முதல் ஆராதனையில கர்த்தர் பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரை இன்னும் அதிகமா துதிக்கணும், இன்னும் அதிகமா. நம்ம சூழ்நிலை ஏருக்கு மாறாதான் இருக்கணும். இல்லை 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 இல்லை, ஏசாக்கு போல இருக்கட்டும், சித்தனா போல இருக்கட்டும், நான் எதை நினைச்சு துதிப்பேன்? ரெகபோத்தை தருகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு வழிகளை உண்டாக்குகிற ஆண்டவர், வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டு பண்ணுகிற ஆண்டவர். அவருடைய கிருபையை நினைத்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருடைய விவரிக்க முடியாத கிருபையை நாம் சொல்லி எல்லாரும் உயர்த்த போகிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லி பாடுவோம். Thank you Jesus. Hallelujah. சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. மறுபடியும் எல்லாரும் சொல்லுவோம், என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் அதிகம் செய்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது என்று நாம் வாசிக்கிறோமே இந்த காலை நேரத்தில். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு ஜீவனை கிருபையினாலே பாதுகாத்த ஆண்டவரை சொல்லி உயர்த்துவோம். தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை
நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், தளர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தகர்ந்து போனோரை. அதுதான் கிருபை. நாம் நினைத்ததிலும் உயர்த்தி வைக்கிறதே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. ஓ, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததில் அதிகம் செய்தது, அதிகம் செய்தது. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையை, விவரிக்க முடியாத கிருபை. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையை, விவரிக்க முடியாத கிருபையை. ஜீவனை காட்டிலும் பெரியதே, அரைமணி நீவினில் சிறந்ததே, நமக்கு அது இலவசமானதே. தேவ கிருபை. ஜீவனை காட்டிலும் பெரியதே, அரைமணி நீவினில் சிறந்ததே, நமக்கு அது இலவசமானதே. தேவ கிருபை. அவர்தான் கிருபை, அவரே கிருபை. நம் கிருபையானாரே. அவர்தான் கிருபை, சொல்லுங்க. அவர்தான் கிருபை, அவர்தான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானாரே. இயேசு நமக்கு கிருபையானாரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையை விவரிக்கவே முடியாது. அதுல மிகப்பெரிய விசேஷம் என்ன தெரியுமா? அவரே நமக்கு கிருபையானார். அதுதான் விசேஷம். பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு எப்படி கொடுத்தாராம்? இலவசமாய் கொடுத்தாராம், ஈவாய் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வந்தது எல்லாமே இலவசமாய். ரட்சிப்பு இலவசம். நம்ம இருக்கிற இந்த சுதந்திரமான காரியங்கள் எல்லாமே நமக்கு இலவசமாய் வந்தது. அதற்கு காரணம் என்ன? பிதா கிருபையே பூமிக்கு அனுப்பி நமக்கு உங்களுக்கும் எனக்கும் விமோச்சனத்தை தந்து இன்றைக்கு அவரை பாட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய ஜீவன் கர்த்தருடைய கிருபையினாலே இருக்கிறது அப்படின்னு சொல்றவங்க நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. என் ஜீவன் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே, என் ஜீவன் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. சத்துரு அநேக முறை உங்கள் ஜீவனை பறிக்க நினைத்தானே, அந்த நேரத்திலே கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கினதே, கர்த்தருடைய கிருபை உங்களை உயர்த்தினதே, கர்த்தருடைய கிருபை நீங்கள் நினைத்ததிலும் ஓ ஸ்தோத்திரம் அதிகம் செய்ததே. இயேசு நமக்கு கிருபையாக அளிக்கப்பட்டிருக்கிறார். இதை காட்டிலும் ஒரு மேன்மை என்னங்க? பணம் காசு இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இயேசு இல்லைன்னா தான் பிரச்சனை. பணம் காசு வந்துடும், அதை கொடுக்கிறவர் இயேசு கொடுத்துருவார் எப்படியோ. ஆனா இயேசு இல்லைன்னா பிரச்சனை. இந்த இயேசு எனக்கு இலவசமாய் தந்திருக்கிறார். இந்த மூல முடுக்கில் இந்த உலகத்துல பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த இயேசு உங்களுக்கும் இலவசமாய் தரப்பட்டிருக்கிறார். உங்களுக்கும் இந்த இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த இயேசு என்னும் நாமத்தில் விடுதலை உண்டு, அற்புதம் உண்டு, விமோச்சனம் உண்டு. இந்த இயேசுவின் நாமத்திலே முடியாதது ஒன்றுமே இல்லை என்பது அதிகமான நிஜம். உலகத்துல அநேக காரியங்களை சொல்றாங்க, கோடி கோடியா போய் கொட்டுறாங்க, தங்கமா போய் கொட்டுறாங்க. அது கொட்டுறதுனாலே பிரயோஜனம் இல்லை, அது கொட்டுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கும் பிரயோஜனம் இல்லை. அது காது கேட்காது, கண்ணு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் நினைக்கணும், எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர்
ஜீவனுள்ள தேவன் கிருபையாய் என் மேல் இருக்கிறார். அவருக்கு நான் பணம் காசு இது கொடுக்கணும்னு ஆசைப்படவே இல்லை. என் உள்ளத்தை கேட்டு எனக்காக வந்த ஒரே நல்ல ஆண்டவர், நான் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. இவர் என் மீது கிருபையாய் இருக்கிறது மாத்திரமே. ஹல்லேலூயா. இந்த நாமத்தை சொல்லி எல்லாரும் உயர்த்த போகிறோம். இயேசுவின் நாமத்தை சொல்லி நாம் பாட போகிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள இந்த இயேசுவின் நாமத்தை நாம் ஒரு மனதோடு உயர்த்தி நாம் மகிமைப்படுத்தி போற்றி பாடுவோம். Thank you Jesus. Hallelujah. வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. வல்லமையான வேறொரு நாமமில்லை. அந்த நாமம் என்ன? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. மனுஷனுக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமமில்லை. மனுஷனுக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமமில்லை. சொல்லுங்க, மனுஷனுக்குள்ளே அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம்
அற்புதம் உண்டு, சுகம் உண்டு, ஜெயம் உண்டு. ஓ ஸ்தோத்திரம், விடுதலை உண்டு, விமோச்சனம் உண்டு, அற்புதம் உண்டு. ஓ ஸ்தோத்திரம், எனக்கு போதும். எல்லா நாமங்களும் அறிக்கை செய்யட்டும். இயேசு நாமம் எனக்கு போதும், எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். இந்த நாமத்தின் ஈடான நாமம் வேற ஒண்ணுமே இல்லை. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி என்றால் என்ன? இந்த உலகத்திலே, மனுஷனுக்குள்ளே, இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாரை காட்டிலும் மேலான நாமம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நாமம் தான் இயேசு கிறிஸ்து. 16,000 சிறந்தவர். அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில இருந்ததை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி எத்தனை பேர் உயர்த்த விரும்புறீங்க? ஹல்லேலூயா. எல்லா நாமத்திலும் மேலான நாமமே உம்முடைய நாமத்துக்கு ஈடான நாமம் வேற ஒன்றுமே இல்லையா? எத்தனை பேர் அவரை உயர்த்த விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்து. ஓ ஸ்தோத்திரம். முடிந்தவர்கள் எழுப்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். பரிசுத்தரே, உன்னதரே, 10,000களில் நீர் சிறந்தவரே. ஆராதனை கர்த்தாதி கர்த்தாவே, மகிமையின் ராஜனே. பரிசுத்தரே, உன்னதரே, 10,000களில் நீர் சிறந்தவரே. பரிசுத்தரே, ஓ உன்னதரே, 10,000களில் சிறந்தவரே. ஆராதனை கர்த்தாதி கர்த்தாவே, மகிமையின் ராஜனே. சொல்லுங்க, பரிசுத்தரே, பரிசுத்தரே,
எல்லாரும் இந்த நாமத்தை சொல்லுங்க. உள்ளத்துல ஒரு சந்தோஷம் உண்டாகும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு விடுதலை உண்டாகும், ஒரு சுகம் உண்டாகும், ஒரு அற்புதம் உண்டாகும். இந்த நாமத்துக்கு வல்லமை உண்டு. ஓ ஸ்தோத்திரம் இயேசுவே, இயேசுவே. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம். சத்துருவின் கோட்டைகளை முறியடிக்கிற நாமத்தின் வல்லமை கொண்டு சாத்தானின் கோட்டை விழுந்திடோ. இயேசு ராஜாவாய் வந்திருக்கிறார். வல்லமை அதிசயம் நடந்திடோ. இயேசுவின் நாமத்திலே இயேசுவே, இயேசுவே. ஷகதலபரஹாதினி அந்தரபா. ஓ ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஷகதலபரஹாதனரபா. ஓ இயேசுவே, இயேசுவே. விடுவிக்கிற நாமமே, விடுதலை தருகிற நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவே. ஓ இயேசுவே. உங்க சத்தம் கேட்கட்டும், நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே, ஓ இயேசுவே, இயேசுவே. ஓ இயேசு. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவன் கூப்பிட்ட மாத்திரமே, இயேசுவே தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டானே, கூப்பிட்ட உடனே விடுதலை உண்டானதே, அற்புதம் நடந்ததே, அதிசயம் நடந்ததே. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்பி கூப்பிட்டா என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும், என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் உண்டாகும், என் வாழ்க்கையில ஒரு அதிசயம் உண்டாகும். ஓ தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீரும். இயேசுவின் நாமத்தின் வல்லமை அதுதான். இந்த இயேசுவின் நாமத்துக்கு ஈடான வல்லமை இல்லையே. இந்த வல்லமையுள்ள நாமத்தை எனக்கு தந்திருக்கிறாரே. ஓ இயேசுவே. சத்தத்தை உயர்த்தி, ஓ சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே, இயேசுவே. ஓ இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. கடைசியா இயேசுவே, நாமத்துக்கு ஈடான வல்லமை ஒண்ணுமே இல்லை. There is power in the name of Jesus. இயேசுவின் நாமத்திற்கு நிச்சயமே வல்லமை உண்டு. அவருடைய வல்லமைகள் ஒருபோதும் குறைந்து போவதில்லை. காரணம் என்ன? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவனோடு இருக்கிறார், அவர் இன்றும் ஜீவிக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய அழுகுரல் சத்தத்தை அவர் கேட்டிருக்கிறார்.
நமக்கு ஆராதிக்கவே தெரியல, பாட தெரியல, தாளத்துக்கு ஏற்ற மாதிரி பாட தெரியல, ஒண்ணுமே தெரியல, நினைச்சு கொண்டு புலம்பிக் கொண்டு இருந்தீங்களே. ஆனா இந்த ஒரு வார்த்தை போதும், இந்த ஒரு வார்த்தை போதும், இயேசுவே என்ற அந்த ஒரு வார்த்தை போதும். இயேசு கிட்ட வர்றதுக்கு ஏதோ பெருசா அடுக்கு மொழியில பேசி அப்படி இப்படி இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அன்னைக்கு இயேசு கிட்ட வந்தா ஒண்ணுமே பேசல, ஒண்ணுமே பேசல, விசுவாசிச்சா, அவ்வளவுதான். விசுவாசிச்சு ஒண்ணுமே பண்ணல, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை மாத்திரம் தான் தொட்டா, சுகத்தை பெற்றுக்கொண்டா. இன்னைக்கு நான் என்ன நினைக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்க வந்திருக்கிற நாள், ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படியே இருக்கிறதே, மாற்றம் உண்டாகாதா? என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகாதா? என் சபைகளுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகாதா? இந்த திருப்பூர் பட்டணத்தில் ஒரு மாற்றம் உண்டாகாதா என்று நினைக்கலாம். மாற்றம் உண்டாவதற்கு பல காரியங்கள் நீங்கள் செய்திருக்கலாம். ஆனால் இயேசுவே என்று ஆராதிக்கிற அந்த ஆராதனையிலே இயேசு பிரியப்படுகிறார், இறங்கி வருகிறார். அந்த ஆராதனையிலே அவர் மகிமைப்படுகிறார். அந்த ஆராதனையிலே அவர் நம்முடைய கூக்குரல் சத்தத்தை கேட்கிறார். அந்த ஆராதனையிலே மாற்றம் உண்டு, அந்த ஆராதனையிலே விடுதலை உண்டு, அந்த ஆராதனையிலே மன்னிப்பு உண்டு. ஓ ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய மேன்மை ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீ தந்திருக்கிறீர். எங்க வாழ்க்கையின் மேன்மையே உம்முடைய நாமம் தான்ப்பா. உம்முடைய நாமம் தான் எங்க வாழ்க்கையின் மேன்மை. இன்னைக்கு அநேக காரியங்களை சொல்லலாம். ஓ ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கும்பல் பல காரியத்தை அவர்கள் நம்மை பார்த்து சொல்லலாம். இல்லை இல்லை இல்லை, இந்த இயேசுவின் நாமம் உள்ள நீங்களும் நானும் மாத்திரமே இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும், ஓ ஸ்தோத்திரம், எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவராய், ஓ ஜீவனுள்ள தேவனாய், வெற்றியுள்ள தேவனாய், என்னை விடுவிக்கிற தேவனாய், பலப்படுத்துகிற தேவனாய் என்னோடு கூட இருக்கிறார். நன்றி அப்பா, உம்முடைய குமாரனை எங்களுக்கு தந்து இவ்வளவா எங்களை மேன்மைப்படுத்தி வந்து வைத்திருக்கிறீரே. உம்முடைய மேன்மையை திறந்து எங்களுடைய மேன்மைக்காக இந்த பூமியில வந்து வாழ்ந்து இன்றும் ஜீவனோடு எங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றும் இந்த ஆலயத்தில் நீர் நின்று கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் நீர் இருக்கிறதற்காக நன்றி, எங்கள் பட்சமாய் இருக்கிறதற்காக நன்றி, எங்களோடு கூட உலாவுகிறதற்காக நன்றி, எங்களோடு பேசுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவ சபையில் நாங்கள் இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சிப்பா. ஜீவனுள்ள தேவனை ஒரு மனதோடு ஒற்றுமையாய் நாங்கள் மகிமைப்படுத்தி இருக்கிறோம். பல அற்புதங்களை நீ செய்ய போகிறீர். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஸ்தோத்திரம். பல அற்புத கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். ஓ ஸ்தோத்திரம், பல அதிசயமான கதவுகளை திறக்க போகிறார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிற ஆண்டவர். நீங்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டீர்கள், இது நடக்குமா? இல்லை இல்லை, இது நடக்கும். இயேசுவின் நாமத்தினாலே இது நடக்கும். கதவுகளை திறக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள். பயப்படாதீர்கள், தைரியமாயிருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர் இயேசு நமக்கு முன்வரிசையில் நிற்கிறார். நாம் அவருக்கு பின்பதாக பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறோம். இந்த வார்த்தை சொல்லுங்க. ஓ சத்துரு கேட்கிற மாதிரி சொல்லுங்க. பாதுகாப்பான இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். பாதுகாப்பான இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஓ பிசாசே, நாங்கள் பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறோம். ஓ வேலி அடைக்கப்பட்ட இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஓ ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இந்த காலை ஆராதனை நேரத்தில் எங்கள் ஆராதனை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. எங்களோடு உலாவி கொண்டிருக்கிற ஆண்டவர், இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தை கேட்க நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். உட்காருவோம்.